குடும்ப தகராறுனால பிள்ளைகளோட கண்ணு முன்னாடியே ஒரு தாய்க்கு நடந்த இந்த சம்பவம் கேரளாவில் பெரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் மண்ணந்தாளை பகுதியை சேர்ந்தவர் 36 வயசாகிற ஹசீனா பீவி. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இவங்களோட கணவர் சுரேஷ் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. நாலாஞ்சிரா பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் ஃபேமிலியோட வாழ்ந்து வந்த இவங்க கடந்த சில மாசங்களாவே கருத்து வேறுபாட்டினால அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. இதனால ஹசீனா பீவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியில போயிருக்காங்க. கடந்த வாரம் தான் அவங்க மீண்டும் கணவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பவும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இதனால ஹசீனா பீவி தன் கணவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் கவுன்சிலிங் கொடுத்து 2 பேரையுமே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா கணவர் சுரேஷ் தான் மேல மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஆத்திரமடைஞ்ச இவரு நேத்து விடிய காலையில தான் மனைவி ஹசீனா பீவியை கத்தியால கடுமையா தாக்கி கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போன 4 பிள்ளைகளும் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தாயை இழந்து தந்தையோட அந்த கோபமான முகத்தை பார்த்து பயந்து போய் நின்ன 4 பிள்ளைகளையும் போலீசார் தங்களோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதோட இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுன சுரேஷை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க.